அத்தை பச்சை பட்டாணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னீங்களேங்க. எதுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? இது ரவா தோசை தான் நம்ம செய்ய போகிறோம் பிரியா. சரிங்க. 1 கப் பச்சை பட்டாணி, 1 ஸ்பூன் சீரக மிளகு, 1 பச்சை மிளகா. அளவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெள்ளை ரவை, 3/4 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப்பு அரிசி மாவு. பச்சை பட்டாணி வந்து 1 கப்பு பச்சை பட்டாணிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க. பச்சரிசி மாவு, ரவை எல்லாமே அதே கப்லேயே அளந்துருக்குறேன். இப்போ 4 கப்பு தண்ணி மறுபடியும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, அளவான கல்லுப்பு, முந்திரி, லைட்டான பெருங்காயத்தூள். நல்லா கலக்கிட்டுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரை மணி நேரம் ரவா தோசைக்கு நல்லா ஊறியாச்சு. மொறு மொறுன்னு ரவா ரோஸ்ட் ரெடி. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.